கர்த்தருடைய இன்றைய வசனம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 11 வசனம். அதுக்கு முன்னே அவனை அறிந்து எல்லாரும் அவன் தீர்க்கதரிசிகளிலிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறதை கண்டபோது கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று அந்த ஜனங்கள் ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தருடையதாக இந்த வசனம் இஸ்ரவேலில் முதல் ராஜா அந்த சவுலை குறித்து சொல்கிறாங்க. சவுலை கத்த தேர்ந்தெடுக்கும் போது அவர் ஒரு தீர்க்கதரிசிகளோடு இருக்கும்போது இவரும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். சவுல் சொல்லியிருக்கார். ஆவிக்குரிய வாழ்க்கை கத்த தெரிந்து கொடுத்தார். ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் சவுளுடைய பிற்காலம் முடிவு கத்தருக்கு பிரியமாக இல்லை. கத்தருக்கு ஒரு கீழ்ப்படியாத நிமித்தம் அவருடைய ராஜ்ய பாரமே அவர்கிட்ட போய் தாவீதுக்கு வருது. அவரோட வாழ்க்கையில் அநேகர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, முடிவில் கோட்டை விட்டுருப்பாங்க. நம்ம கடைசி வருகை தாமதத்தால் முடிவு வர கடைசி இருப்புமானால் வேதத்தில் அநேகர் இருக்காங்க. தாவீது எடுக்கலாம், எலிசா ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர், ஆனால் தீர்க்கதரிசியாக முடித்தார், கத்தரோடு முடித்தார். அநேக பவுல் எல்லாரும் கத்த அறிஞ்சவங்களாம் கொண்டுட்டு இருந்தார். ஆனால் கத்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு வல்லமையான அப்போஸ்தலராக அநேக தேசங்களை சுவிசேஷம் சொல்லி மறித்தார். இந்த வேளையில் நம்மளோட ஆரம்பம் எப்படி இருந்தாலும் முடிவு ஒரு சம்பூர்ணமாக இருக்கணும். சம்பூர்ணமாக கத்தரோடு இருக்கணும். நம்ம ஆரம்பத்தில் கத்தரோடு இருந்துட்டு முடிவில் கத்தரோடு போயிட்டோன்னா பரிதபிக்கப்படுறதுவாயிரும். இந்த வேளையில் நம்ம ஒரு விஷயம் கத்தரை அர்ப்பணிப்போம். நம்ம கத்தர் பிரியமில்லாத குணங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை மாற்றிட்டு கீழ்ப்படிதலோடு கடைசி வரை இருப்போம். வருகை தாமதித்தால் கடைசி வரை இருப்போம். இந்த பூமியிலும் சாட்சி வாழ்வாலும் பரலோகத்தையும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்பு தேவனுக்கு விஷயமாக ஆமென்.